வெல்கம் டு மை சேனல். இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் வளர்ப்பு தந்தை மீது எனக்கு காதல் வந்தது. அதனால் அவரிடம் நான் எப்போதும் அருகில் சென்று உட்காருவேன். ஒரு நாள் அவர் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவரது அறைக்கு சென்றேன். அவரும் மகிழ்ச்சியாக என்னை உள்ளே அழைத்து விளக்கை அணைத்தார். அதற்குப் பிறகு என்னுடைய பெயர் மீரா. எனக்கு 22 வயதாகிறது. நான் டெல்லியில் ஒரு சிறிய பகுதியில் வசிக்கிறேன். நான் மிகவும் அழகாக இருப்பேன். எல்லோரும் என்னை ஒரு தேவதை போல இருக்கிறாய் என்று சொல்வார்கள். இன்று நான் உங்களுக்கு என் வளர்ப்பு தந்தையின் ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி சொல்லப் போகிறேன். நான் 20 வயதாக இருந்தபோது நடந்தது அது. அம்மா ஒரு பயங்கரமான நோயால் இறந்துவிட்டார். வீடும் வெறுமையாகிவிட்டது. எனக்கு அண்ணன் இல்லை, அக்காவும் இல்லை. மேலும் எனக்கு எந்த மாமாவோ அல்லது சித்தப்பாவோ இல்லை. அப்பா, அதாவது என் உண்மையான அப்பா, நான் சிறியவளாக இருந்தபோதே அம்மாவை விட்டு சென்றுவிட்டார். அம்மா 2வது திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அந்த மனிதர் பெயருக்குத்தான் கணவர். அவ்வளவுதான். அவர் ஒரு கொடிகாரர். அவரும் ஒரு நோயால் இறந்துவிட்டார். பிறகு அம்மாவும் இறந்துவிட்டார். நானும் தனியாகிவிட்டேன். ஆனால் அம்மாவுக்கு ஒரு தோழி இருந்தார், ஷீலா ஆண்டி. அவரது அண்ணன் மனைவி இறந்துவிட்டதால் அவரும் தனியாக இருந்துவிட்டார். நான் உன்னை பார்த்துக் கொள்ள முடியும் என்று சொன்னார். அப்படித்தான் என் வாழ்க்கையில் ஒரு வளர்ப்பு தந்தை வந்தார். அவரை நான் இப்போது அப்பா என்று அழைக்கிறேன். அவர் பெயர் ராஜ். அவருக்கு சுமார் 45 வயது இருக்கும். உயரமானவர், சற்று கம்பீரமாகவும் இருப்பார். முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த புன்னகை. ஆனால் கண்களில் லேசான சோகம். அவர் இயந்திரங்களை தயாரிக்கும் ஒரு சிறிய தொழிற்சாலையில் வேலை செய்கிறார். வீட்டுக்கு வரும்போது சோர்வடைந்து விடுவார். ஆனால் ஒருபோதும் புகார் செய்வதில்லை. முதல் முறையாக அவர் வீட்டுக்கு வந்தபோது நான் கதவை திறந்தேன். வெளியே வெயில் அதிகமாக இருந்தது. அவர் வியர்வையால் நனைந்து கையில் ஒரு பையுடன் நின்று கொண்டிருந்தார். மகளே மீரா, நான்தான் ராஜ், உன் அம்மாவின் தோழியின் சகோதரன். இனி நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் என்று சொன். என் அப்பா என்னை கீழே விழாமல் பிடித்துக் கொண்டார். நான் கீழே இறங்கினேன். நாங்களும் சிரித்தோம். ஆனால் என் மனதில் ஒரு கேள்வி. அப்பா வேண்டுமென்றேவா பிடித்தார்? இல்லை, ஒருவேளை உண்மையாக பிடித்தாரோ? தெரியாமல் நடந்ததோ? பிறகு ஒருமுறை அப்பாவிடம் கிட்டார் வாசிக்க பிடிக்கும். அவரிடம் ஒரு பழைய கிட்டார் இருந்தது. மாலையில் வாசிப்பார். நானும் அவர் அருகில் அமர்ந்து கேட்பேன். ஒரு நாள் அவர், மீரா, நீயும் இதை கற்றுக்கொள் என்றார். நானும் சொன்னேன், எனக்கு கிட்டார் வாசிக்க தெரியாதேயூ. அதற்கு அவர், நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்றார். நானும், ஆமாம் அப்பா, கற்றுக்கொள்ளுங்கள் என்றேன். அவர் என் பின்னால் நின்று என் கைகளை பிடித்து கற்றுக் கொடுத்தார். எனக்கு சற்று வித்தியாசமாக இருந்தது. நான் கிட்டார் வாசித்தபோது அப்பாவும் மகிழ்ச்சி அடைந்தார். அடேங்கப்பா, மகளே, நீ நன்றாக வாசிக்கிறாய் என்றார். ஒரு உண்மையான தந்தை தன் மகள் வெற்றி பெறுவதைப் போல் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். என் முந்தைய அப்பா கூட என் மீது இவ்வளவு பாசம் காட்டவில்லை. காலமும் கடந்து சென்றது. 20 வயதுக்கு மேலும் ஆனது. கல்லூரியில் நண்பர்களும் கிடைத்தார்கள். ஆனால் வீட்டில் அப்பாதான் எல்லாம் எனக்கு. ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் போனது. காய்ச்சலும் இருந்தது. அப்பா விடுப்பு எடுத்துக் கொண்டார். என் அருகில் அமர்ந்தார். கவலைப்படாதே மகளே, நான் இருக்கிறேன் என்றார். ஆனால் மருந்து கொடுக்கும்போது அவரது பார்வை சற்று வித்தியாசமாக இருந்தது. ஆனால் இது ஒரு அப்பாவின் பாசமாக இருக்கலாம் என்று நினைத்தேன். இரவில் எனக்கு தூக்கமே வரவில்லை.
அப்பா வந்து என் படுக்கையில் அமர்ந்து கதை சொல்ல ஆரம்பித்தார். அவரது குரல் அமைதியை தந்தது. அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். நான் அவரது கையை பிடித்து அமர்ந்திருந்தேன். என் இதயமும் துடித்தது. இது என்ன என்று யோசித்தேன். ஆனால் காலையில் எல்லாம் சாதாரணமாக இருந்தது. அடுத்த நாள் அப்பா என்னிடம், மீரா, நான் உன்னிடம் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றார். அவரது குரலில் ஒரு விசித்திரமான நடுக்கம் இருந்தது. அவர் சோகமாக தெரிந்தார். ஏதோ ஒரு பழைய ரகசியம் இப்போது வெளிவர தொடங்கியது போல இருந்தது. நான் என் கையை அவரது கையில் வைத்து, சொல்லுங்கள் அப்பா. என்ன விஷயம்? நீங்கள் ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்பா ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டார். அவரது கண்கள் கலங்கின. அவர் எழுந்து சன்னலுக்கு அருகில் சென்று வெளியே இருந்த இரவைப் பார்த்தார். மகளே, இந்த காரியத்தை நான் யாரிடமும் ஒருபோதும் சொன்னதில்லை. ஆனால் இப்போது உண்மை உனக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் உன் வளர்ப்பு தந்தை இல்லை. நான் தான் உன் உண்மையான தந்தை, மீராஹு. அவரது வார்த்தைகள் என்னை மின்னல் தாக்கியது போல இருந்தது. நானும் ஸ்தம்பித்து போனேன். என் மூச்சும் நின்று விட்டது போல உணர்ந்தது. என்ன அப்பா? இது ஒரு ஜோக் தானே? நீங்கள் எப்படி என்று நான் திக்கித் திணறி கேட்டேன். என் இதயம் வேகமாக துடித்தது. என் உலகம் தலைகீழாக மாறியது. நான் யாரை வளர்ப்பு தந்தை என்று நினைத்தேனோ, யார் என்னை பார்த்துக் கொண்டாரோ, அவர் என் இரத்த உறவா? பல வருடங்களுக்கு முன் அம்மாவை விட்டு சென்றாரோ, அவரா இவர்? அப்பா என் பக்கம் திரும்பினார். அவரது கண்களில் கண்ணீர் இருந்தது. இல்லை மகளே, இது ஜோக் இல்லை. உண்மைதான். உட்கார். நான் எல்லாவற்றையும் சொல்கிறேன். இந்த கதை வலி நிறைந்தது. ஆனால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இதுஹு. அவர் என்னை சோபாவில் உட்கார வைத்துவிட்டு என் அருகில் அமர்ந்தார். அவரது குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு வார்த்தையும் அவரை கிழிப்பது போல் இருந்தது. நீ மிகவும் சிறியவளாக இருந்தபோது நடந்த கதை. நானும் உன் அம்மாவும் காதலித்துதான் திருமணம் செய்து கொண்டோம். ஆனால் வாழ்க்கை எங்களை மிகவும் சோதித்தது. நான் அப்போது தொழிற்சாலையில் ஒரு சிறிய வேலை பார்த்தேன். குடும்பத்தை நடத்துவது கடினமாக இருந்தது. அப்பா தலை குனிந்தார். ஆம். ஒரு கணம் எதுவும் பேசவில்லை. அறை முழுக்க அமைதி நிரம்பியது. அந்த அமைதி என் மனதை இன்னும் கனமாக்கியது. இல்லை மகளே என்று மெதுவாக சொன்னார். உன் அம்மா சொன்னது முழு உண்மை இல்லை. நானும் தவறுகள் செய்தேன். ஆனா நான் வேறு ஒருவருக்காக உங்களை விட்டு போகவில்லையோ. நான் அவரை பார்த்தேன். என் கண்களில் கோபமும் குழப்பமும் கலந்திருந்தது. அப்போ ஏன் போனீர்கள் அப்பா? எங்களை விட்டுப் போக என்ன காரணம் என்று கேட்டேன். அவர் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டார். உன் அம்மா கர்ப்பமாக இருந்தபோது தொழிற்சாலை மூடப்பட்டது. வேலை இல்லை. பணம் இல்லை. வீட்டில் தினமும் சண்டை. நான் என்னால முடிந்ததைச் செய்தேன். ஆனா நான் தோற்றுப் போனேன். அவர் குரல் உடைந்தது. ஒரு நாள் நான் குடித்த நிலையில் பெரிய சண்டை போட்டேன். உன் அம்மா என்னை பயந்த கண்களுடன் பார்த்தாள். அன்றுதான் நான் புரிந்து கொண்டேன். நான் இந்த வீட்டில் இருந்தால் இந்த குடும்பம் நிம்மதியாக இருக்காது என்று. அதனால் ஓடிப் போனீர்களா என்று நான் கத்தினேன். அதுதான் தீர்வா? அவர் என் கண்ணில் பார்த்தார். இல்லை. அது ஓட்டம். கோழைத்தனம். நான் உங்களை பாதுகாக்கிறேன் என்று நினைத்து உண்மையில் உங்களை கைவிட்டேன். என் நெஞ்சில் ஏதோ உடைந்தது. அப்போ இத்தனை வருடங்கள் எங்களை நினைக்கவே இல்லையா என்று என் குரல் நடுங்கியது. அவர் என் கையை பிடித்தார். ஒரு நாளும் மறந்ததில்லை மீரா. தினமும் உன் முகம் என் கனவில் வரும். உன் முதல் வார்த்தை, முதல் நடப்பு எல்லாம் என் மனசுக்குள்ளே தான் இருந்தது. அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது.
உன் அம்மா மறுமணம் செய்து கொண்ட பிறகு நான் அருகில் வர தகுதி இல்லை என்று நினைத்தேன். ஆனால் அவர் இறந்த பிறகும் நான் வெளியில் இருந்துதான் உன்னை பார்த்து கொண்டிருந்தேன். நான் அதிர்ந்தேன். அதனால்தான். எவ்வளவு கவனமா இருந்தீங்களா? அவர் மெதுவாக தலை அசைத்தார். ஆமாம். உன் படிப்புச் செலவு, உன் மருத்துவச் செலவு, எல்லாத்துக்கும் நான் பெயர் தெரியாமல் உதவி செய்தேன். என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. கோபம் கரைந்து வெறும் வலி மட்டும் மிச்சமிருந்தது. அப்பா, இவ்வளவு காலம் ஏன் உண்மையே சொல்லவில்லை? அவர் ஆழ்ந்த மூச்சு விட்டார். நீ என்னை வெறுப்பாய் என்று பயந்தேன். நீ என்னை அப்பா என்று அழைக்க உரிமை இல்லை என்று நினைத்தேன். நான் அமைதியாக இருன். அப்பா கேட்ட அந்த கேள்விக்கு நான் உடனே பதில் சொல்லவில்லை. மன்னிக்க முடியுமா? அந்த வார்த்தை என் மனசுக்குள்ளே சத்தமாக மோதிக்கொண்டே இருந்தது. நான் மெதுவாக என் கையை விடுவித்துக் கொண்டு எழுந்தேன். ஜன்னலுக்கு அருகில் நின்றேன். வெளியே இரவு காற்று வீசியது. ஆனா என் உள்ளம் மட்டும் சும்மா இல்லை. அப்பா என்று சொல்லிவிட்டு நான் நின்றுவிட்டேன். என்ன சொல்லணும் என்று எனக்கே தெரியவில்லை. நீ பதில் சொல்ல வேண்டாம் மகளே என்று அவர் மெதுவாக சொன்னார். இப்போ உன் மனசுக்குள்ளே எவ்வளவு குழப்பம் இருக்கும் என்று எனக்கு புரியுது. நான் திரும்பி பார்த்தேன். புரியுதா என்று என் குரல் கூர்மையாக வெளியே வந்தது. என் வாழ்க்கையே ஒரு பொய்யில இருந்ததுன்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிறேன். இதையெல்லாம் ஒரே நாள்ல எப்படி ஏத்துக்கிறது? அவர் எதுவும் பேசவில்லை. தலை குனிந்து உட்கார்ந்திருந்தார். அம்மா என்று சொன்னதும் என் குரல் உடைந்தது. அவங்க மட்டும் இருந்தாங்க. அவங்க சொன்னதையே உண்மைன்னு நம்பினேன். இப்போ அவங்க இல்ல. கேள்வி கேட்க கூட முடியாதியூ. அப்பா மெதுவாக எழுந்து என் அருகில் வந்தார். உன் அம்மா தவறா சொல்லல மீரா. அவங்க பார்த்த வலிதான் அவங்க சொன்ன வார்த்தைகள். நான் கண்களை மூடிக்கொண்டேன். அப்போ யாரும் முழுக்க குற்றவாளி இல்லையா? எல்லாரும் சூழ்நிலைக்கு பலியா? அவர் மெதுவாக தலை அசைத்தார். ஆமாம். ஆனா அதிகம் தோற்றவன் நான் தான். அந்த வார்த்தை என்னை கொஞ்சம் நிறுத்தியது. நான் அவரை பார்த்தேன். முதன்முறையாக அவர் ஒரு தந்தையாக இல்ல, ஒரு தவறு செய்த மனிதராக தெரிந்தார். நீ என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டேன். இப்போ இந்த உண்மை சொல்லிட்டு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீர்கள்? அவர் ஆழ்ந்த மூச்சை விட்டார். எதையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். நீ என்னை அப்பா என்று அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையை நீயே வாழலாம். அவர் ஒரு கணம் நின்று, ஆனா உன் அருகில இருக்க ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு. தூரத்தில இருந்து அல்ல, நேர்மையோடையு. என் மனசு மெதுவாக தளர ஆரம்பித்தது. நான் இப்போ எதுவும் வாக்குறுதி தர முடியாது என்று சொன்னேன். ஆனா உங்களை முழுக்க வெறுக்கவும் முடியலையூ. அவர் கண்களில் ஒரு சிறிய நிம்மதி தெரிந்தது. அது போதும் மீரா. அதுவே போதும் யூ. அந்த நேரம் என் மனசுக்குள்ளே ஒரு உண்மை தெளிவாயிற்று. அந்த இரவுக்குப் பிறகு வீடு பழைய மாதிரி இல்லை. அமைதி இருந்தது. ஆனா அது சாந்தமான அமைதி இல்லை. சொல்லப்படாத வார்த்தைகள் நிறைந்த அமைதி. அடுத்த நாள் காலை சமையலறையில் நான் காபி போடிக் கொண்டிருந்தேன். அப்பா ஹால்ல உட்கார்ந்திருந்தார். செய்தித்தாளை பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு வார்த்தையும் வாசிக்கவில்லை என்று எனக்கு புரிந்தது. மீரா. அவர் மெதுவாக அழைத்தார். நான் திரும்பி பார்த்தேன். காலை வணக்கம் என்று சொன்னேன். அது சின்ன வார்த்தைதான். ஆனா அதுக்குள்ளே ஒரு பெரிய முயற்சி இருந்தது. அவர் கண்கள் கொஞ்சம் பிரகாசித்தது. காலை வணக்கம் என்றார். சில வினாடிகள் அமைதி. பிறகு நான் கேட்டேன். அம்மாவை பற்றி நீங்க இன்னும் ஏதாவது சொல்லலையூ? அவர் கைகளை மேசையில் வைத்து ஆழ்ந்த மூச்சை விட்டார். அவங்க வாழ்க்கை முழுக்க போராடினாங்க மீரா. என்னை விட அதிகமாக.
அவர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். நான் போன பிறகு அவங்க தனியா நின்னாங்க. சமூகமா, உறவுகளா? எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. ஆனா ஒருத்தர்கிட்ட கூட அவங்க உடையலையோ. என் கண்கள் கலங்கின. அவங்க ஏன் உங்களைப் பற்றி என்கிட்ட நல்லா சொல்லல? அவர் சின்ன சிரிப்பு சிரித்தார். அது வலி கலந்த சிரிப்பு. உன்னை காப்பாத்ததான். உனக்கு ஒரு உறுதியான உலகம் வேணும்னு நினைச்சாங்கயோ. அந்த நேரம் எனக்கு புரிந்தது. அம்மாவும் அப்பாவும் இருவரும் தங்களுக்கு தெரிந்த ஒரே வழியில என்னை பாதுகாக்க முயற்சி செய்திருக்காங்க. மதியம் வெளியே போகும்போது அப்பா சொன்னார், இன்னைக்கு உன் அத்தை வீட்டுக்கு போறோம். அவங்களுக்கு உண்மை தெரியாதையோ. நான் நின்று விட்டேன். அதை நான் கேட்கணுமா? இல்ல மறைக்கணுமா? அவர் அமைதியா சொன்னார், நீ தயாரா இருக்கிற வரைக்கும் இது நம்ம இருவருக்குள்ளேயே இருக்கட்டும். அத்தை வீட்டில் வழக்கமான கேள்விகள். அப்பா, மகள் ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க போல. இப்போதான் புரியுது, ரத்தம் தானே பேசுது. அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தை கீறின. நான் சிரிச்ச மாதிரி காட்டிக்கொண்டேன். ஆனா என் மனசு சொன்னது, உண்மை சொல்லப்படாத வரை இந்த உறவுக்கு ஓய்வு கிடையாது. வீட்டுக்கு திரும்பியதும் நான் சொன்னேன், நான் ஒளியில இருக்க விரும்பல, அப்பா. பொய்யில வாழவும் முடியலையோ. அவர் என்னை பார்த்தார். அப்போ நம்ம உண்மையோடு இருக்கணும். மெதுவா. ஆனா நேர்மையோடையோ. அவர் தலை அசைத்தார். அந்த நாள் மாலை நான் தனியாக அம்மாவின் புகைப்படம் முன்னால் உட்கார்ந்திருந்தேன். புகைப்படத்துல அவங்க சிரிப்பு அப்படியே இருந்தது. ஆனா என் மனசுக்குள்ளே கேள்விகள் மட்டும் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது. அம்மா, நீங்க உண்மையை மறைத்தது தவறா? இல்ல என்னை காப்பாத்தத்தானா? பதில் எதுவும் வரல. ஆனா அந்த அமைதியிலே ஒரு தெளிவு வந்தது. அந்த இரவுதான் நான் முடிவு செய்தேன். அடுத்த நாள் காலை அப்பாவிடம் சொன்னேன், நான் உண்மையை சொல்லப் போறேன். எல்லாருக்கும் இல்ல. முதல்ல நமக்கு முக்கியமானவர்களுக்கு. அவர் என்னை பார்த்தார். நீ தயார்தானா, மீரா? பயமா இருக்கு என்று நேர்மையா சொன்னேன். ஆனா பயந்துட்டே வாழ முடியலையோ. முதலில் என் அத்தைக்கு சொன்னோம். அவங்க அதிர்ந்தாங்க. இத்தனை நாளா? இது எப்படி? கேள்விகள் வந்தது. கண்ணீர் வந்தது. கோபமும் வந்தது. ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்க சொன்னது, உங்க அம்மா எவ்வளவு வலிமையான பெண்ணுன்னு இப்போதான் புரியுது. அந்த வார்த்தை என் நெஞ்சை லேசாக்கியது. அடுத்தடுத்து சிலர் புரிந்து கொண்டாங்க. சிலர் விலகி போனாங்க. சிலர் மௌனமாயிருந்தாங்க. நான் புரிந்து கொண்டேன். உண்மை எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாரமாக இருக்காது. ஒரு நாள் நான் அப்பாவிடம் கேட்டேன், நீங்க வருத்தப்படுறீங்களா இப்போ உண்மை வெளியே வந்ததுக்கு? அவர் சின்ன சிரிப்பு சிரித்தார். இல்ல, இப்போதான் நிம்மதி. பொய்யை தூக்கிட்டு வாழ்றதுதான் பெரிய தண்டனையும். நான் மெதுவாக சொன்னேன், அப்பா. அவர் கண்கள் உயர்ந்தது. அந்த வார்த்தையை நான் எவ்வளவு நாள் அடக்கி வைத்திருந்தேன்னு எனக்கே தெரியும். நான் இன்னும் எல்லாத்தையும் மறந்துடல. ஆனா நான் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஒரு வார்த்தையும் பேசல. அந்த அமைதியே போதுமானது. அம்மாவின் நினைவு, அப்பாவின் பிழைகள், என் வலி, மூன்றையும் சேர்த்துதான் என் வாழ்க்கை. இது பெர்ஃபெக்ட் ஸ்டோரி இல்ல. ஆனா இது என் உண்மை. அந்த உண்மையோட நான் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சேன்.